ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் வெளியே போயிட்டு வந்தாலே எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு நம்ம எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும். இந்த சம்மருக்கு நான் ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி என்னோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் எக்ஸ்பென்சிவாக எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹோம் ரெமடிஸ் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேனோ அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டேக்காக ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் ஃபேஷியல் தான். சம்மர் அப்படின்னாலே ஐஸ் கியூப் ஃபேஷியல் இல்லாமல் அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரெகுலராக நம்ம வச்சுருப்போம்ல ஐஸ் கியூப்ஸ், நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பட் நான் இது ஏற்கனவே வெள்ளரிக்காய் புதினாவை ஜூஸ் பண்ணி அதை ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கூட சேர்த்துக்கலாம். ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா முடியெல்லாம் அந்த தண்ணியில் விழுந்து ரொம்ப ஈரமாயிடும். வெளியே போயிட்டு வந்தாலே ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த இடம்லாம் இட்சிங்காக இருக்கும். பர்னிங் சென்சேஷன் இருக்கும். ரொம்ப ஹாட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டைமுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை நல்லா சில்லுன்னு ஆக்கிறதுக்கு, ஒரு கூலிங் எஃபெக்ட்காகவும் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஐஸ் கியூப் ஃபேஷியல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிகினராக இருந்தீங்கன்னா 1 மினிட் பண்ணால் போதும். நான் 1 to 2 மினிட்ஸ் தான் யூஸ்வலாக பண்ணுவேன். 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இல்லைனா 20 செகண்ட்ஸ் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது 5 செகண்ட்ஸ் தான் நம்மளால் டிப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்லாம் உங்களால் டிப் பண்ண முடியும். ஃபேஸை டிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஐஸ் கியூப்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் விட்டுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஐஸ் கியூப் ஃபேஷியல் நம்ம ரெகுலராக பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ், க்ளோயிங் அண்ட் ஸ்கின் எங்கே வச்சுருக்கோம் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும். டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகும். அண்ட் கண்ணுக்கு கீழே இருக்க பஃபினஸும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாகவே பிளெயின் வாட்டர் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் சம்மர் டைமில் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் தண்ணியே குடிக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு வாட்டர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம நிறைய தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். நான் சம்மர் டைமில் குடிக்கிற மாதிரி ஒரு டீடாக்ஸ் வாட்டர் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஐஸ் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ரெகுலர் வாட்டர் கூட ஃபில் பண்ணிக்கலாம். லெமன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக மாதுளம் பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சியா சீட் சேர்த்துக்கிறேன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நான் எந்த ட்ரிங்க் குடித்தாலும் குங்குமப்பூ கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 1 hour சோக் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். ஓவர் நைட் கூட நீங்கள் சோக் பண்ணிவிட்டு குடிக்கலாம். ஆர் 3 to 4 hours நீங்கள் சோக் பண்ணிவிட்டு குடிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாக, காரமாக, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இதில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். நம்ம குயிக்காக 1 லிட்டர் காலி பண்ண மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நம்ம நிறைய தண்ணி குடிப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சூப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா கீரை சூப், மஷ்ரூம் சூப்லாம் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம். நான் மட்டன் சூப் இது குடிக்க போகிறேன். ஸோ மட்டன் சூப்பில் பார்த்தீங்கன்னா கொலாஜன் பூஸ்ட் ஆகும். இதில் நிறைய மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்னோட மாய்ஸ்டரை லாக் பண்ணி ஸ்கின்னை எங்கே க்ளோயிங்காக ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். எனி சூப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெள்ளரிக்காவை ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். வெள்ளரிக்காவை நீங்கள் சும்மாவே அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பாடியை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கு நல்லது. வெயிட் லாஸ் ஆகும். இதில் லோ கேலரி. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டும் போடாது. சம்மருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டோனர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். பிளெண்டரில் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிசரின் சேர்த்துக்கலாம். ஒரு விட்டமின் இ கேப்சூல் கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க டோனரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர் ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுடுங்க. நம்ம ஐஸ் கியூப் ஃபேஷியல் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாம்.
சம்மர் டைமில் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக, டல்லாக, இரிட்டேட்டடாக ஒரு பர்னிங் சென்சேஷனோட தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னோட பிஹெச் வேல்யூ பேலன்சிங்காக இருக்கும். போர்ஸை டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக காமாக வச்சுருக்கும். ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். காட்டன் யூஸ் பண்ணி கொஞ்சமாக டோனர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் விட்டமின் கேப்சூல் ஒன்று சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் டோனரை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான பிரச்சனை பார்த்திங்கன்னா, பாடியில் இருக்க டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்ருப்போம். அதுக்கு ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான மாஸ்க் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பாடி டேனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். பவுலில் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தக்காளியை பிளெண்டரில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு தான் இது. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்கோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இது உங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணும்போதே ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் இது ட்ரை ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மசாஜ் கொடுத்துட்டே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நான் எந்த ஒரு லைட்டும் சேர்க்கல ஒரு எடிட்டிங்க்கு எதுவும் பிரைட்னஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணல. அப்படியே இது ரியலாக காட்டுறேன். ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டேன் ரிமூவ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் எக்ஸஸான குவான்டிட்டி ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேஸுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்கோட ஸ்பெஷலே வெறும் டேனை மட்டும் ரிமூவ் பண்ணல. ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, பிரைட்டாக இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷனாக கிடச்சிருக்கு. ஸ்ட்ராபெரி லெக்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க் தான். அதுவும் சம்மர் டைமில் இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி ஊற வச்ச அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிளிசரின் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்ரெஸ்டு ஷீட் மாஸ்க்கை ஒன்று உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் இதை சோக் ஆகட்டும். 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ இது உங்கள் ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடுங்க. வாஷ் பண்ண வேண்டாம். நம்ம கம்ப்ரெஸ்டு ஷீட் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது நம்ம ஃபேஸுக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. பட் ஆனாலும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்கட்டும். இந்த மாஸ்க் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன், க்ளோ கொடுக்கும், பிரைட்னஸ் கொடுக்கும். இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். சம்மருக்கு நம்மளுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். இந்த சம்மர் டைமில் வாட்டர்மெலன் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பவுலில் வச்சுட்டு அப்பப்போ சாப்பிடும்போது நம்ம பாடியை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். ஸ்கின்னுக்குமே நல்லது. இதில் அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்கின் பேரியரை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். லோ கேலரியும் கூட நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃபேஸில் இருக்க டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முல்தானி மட்டி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்க்கு ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். பாதி ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்.
ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இருக்குது. டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு பேபி ஸ்கின்னை டச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சம்மர் செல்ஃப் கேர் ரொட்டீன் நான் வீட்டில் என்னென்னலாம் ட்ரை பண்ணுவேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.